வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஈசிஆரில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோன்னா, இங்கே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோவில் அல்லது ஒரு தியான மண்டபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோ பதிவில் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கிற கடம்பூரில் சங்கு கோயில்னு ஒன்று பார்த்தோம். அதுவுமே ஒரு மெடிடேஷன் சென்டர் தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சரி, நம்ம முதல்ல பீச்சுக்கு வந்துட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கு போங்க, ஏன்னா மண்ணெல்லாம் உள்ளே வருங்கிறாங்க. சரி வாங்க, அந்த இடத்துல என்ன இருக்குது, எப்படி அமைச்சிருக்காங்க, எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஈசிஆர் ரோடு வந்தீங்கன்னா விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது லெஃப்ட் சைடில் இந்த ராஜாஜி சாலைன்னு ஒன்று இருக்குங்க. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, லார்ட் மத்ஸ்ய நாராயண டெம்பிள் அப்படின்ட்டு. இந்த லெஃப்ட்டுக்கு உள்ளார கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி வருங்க. கடைசியில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது. அதாவது ஜஸ்ட்டு கடைசிக்கு முன்னாடி இந்த கோயில், கடைசியில் போனோம்னா பீச் இருக்குது. இப்போ நம்ம கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கோவிலோட முன்பகுதியில் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கடற்கரை கோவில்னு கூட சொல்லலாம். சின்மயா மிஷன் தான் வந்து இதை நடத்துகிறாங்க. அதாவது சின்மயா மிஷன் வந்து குருதேவ் சுவாமி சின்மயானந்தாஜியோட 100ஆண்டு பிறந்தநாள் விழா அந்த டைமில் வந்துட்டு சின்மய தரங்கிணி, அதாவது இந்த மத்ஸ்ய நாராயண கோயிலை வந்துட்டு 2015 வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உத்தண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. வாங்க இந்த கோயிலை பற்றி அல்லது இந்த இடத்த பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு உள்ளே போனோன்னே வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு தேர் இருக்குதுங்க. இந்த தேரை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா கீத ரதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கீத ரதத்தில் அந்த தேர் உட்கார்ற இடத்துல வந்துட்டு கிருஷ்ணர், அப்புறம் இன்னும் ஒரு 3 பேர்த்துக்கான உருவங்களை வந்து அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தா தெரியும். அந்த தேரோட பிரமிப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம அடுத்த பகுதிக்கு போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க. நம்ம ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த பகுதிக்கு நம்ம போகும்போது அங்கே வந்து சிவன் சிலை இருக்குங்க. அதாவது மிருத்யுஞ்சய சிவம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நவ கிரகங்களையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு புல் மலை மாதிரி வச்சு அதில் வந்து அதை வந்து அந்த நவ கிரகங்களை வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நவ கிரகங்கள் எல்லாம் வந்து அந்த குட்டி புல் மலை மேலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கோவில் அல்லது இந்த இடத்த எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு உருண்டை வடிவில், அதாவது ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. சுற்றி வர பில்லர்ஸும் நடுவில் வந்து மூலவரும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஃபுல் ரவுண்டு வந்து அடிக்க போகிறோங்க. நிறைய தூண்கள் வந்து அங்கங்கே வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. அதாவது இந்த கோவில் வந்து ஒரு 3 அடி உசரத்தில் வந்து வச்சுருக்காங்க. அதாவது தரமட்டத்தில் 3 அடி வச்சுருக்காங்க. இந்த கோவிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 108 பில்லர்கள் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து 7லேருந்து 8 அடி வந்து இருக்குதுங்க. மூலவராக இருக்கிற பெருமாள் வந்து நடுவில் இருக்கார். அவர் பிரம்மாண்டமான மூலவர் தான் சொல்லணும். அவரை பற்றி வந்து நான் வந்து வீடியோவோட கடைசியில் போக சொல்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம இந்த பில்லர்களை சுற்றி தான் வந்து நம்ம நடந்துகிட்ருக்கோம். பில்லர்களில் வந்து நாராயண பெருமாளோட ஸ்தோத்திர நாமாவளி வந்து தமிழ், சமஸ்கிருதம், இங்கிலீஷு இந்த மாதிரி லாங்குவேஜஸில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. நீங்களே ஒவ்வொன்றா பார்த்து படிச்சுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டுங்க. நம்ம உள்ளே வரும்போது ரைட் சைடில் வந்துட்டு குட்டீஸ் கோவில் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. அதாவது சின்ன குழந்தைங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். அங்கே வந்து ராமாயண், ஆனந்த சயன பெருமாள், ராம பரிவார், சிவன் பார்வதி, விநாயகர், முருகர், ஓம் கிருஷ்ணா, இவங்க எல்லாமே வந்து குட்டியாக வந்து முன்னாடி இடத்துல வந்து வச்சுருக்காங்க.
இப்போ நம்ம அப்படியே மேல் நோக்கி போகிறோங்க. இந்த கோவில் வந்து மச்ச அவதார வடிவில் இருக்கிற மகாவிஷ்ணு சிலையை கொண்டது தான் வந்து மூலவர் சிலைங்க. சரி, இந்த மச்ச அவதார வரலாறை பற்றி பார்ப்போம். அதாவது சோமுகாசுரன் அப்படிங்கிறவன் வந்து வேதங்களை எல்லாத்தையும் வந்து அபகரிச்சுட்டு கடலில் போய் ஒளிச்சு வச்சிடற. அப்படி அவனை வந்து வதம் செஞ்சு அதனை வந்து மகாவிஷ்ணு வந்து மீட்கிறாரு. அதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் வந்து மச்ச அவதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த மச்ச அவதாரம் எடுக்கும்போது வந்து மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிஞ்சிருக்குது. அப்போ வந்து அதில் சப்த ரிஷிகளும் கடலில் இருந்தவங்க மட்டும்தான் வந்து உயிர் பழைச்சிருக்கு. அதனால தான் வந்து மகாவிஷ்ணு வந்து மீன் உருவம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா, பிரம்மதேவர் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிற அப்படி அப்போ வந்து குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு இருந்திருக்கிறான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பிரம்மதேவர் வந்து தானாகவே வந்து வேதங்களையெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதே கேட்குற ஹயக்ரீவன் வந்து தன்னோட யோக சக்தியை வச்சு வேதங்களை திருடிட்டு போயிடுற அப்படி அந்த வேதங்களை வந்து மறைச்சி வச்சிடற அப்படி. வேதங்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? பிரம்மதேவரோட சிருஷ்டி வந்து இயங்காமலே போயிடும். அதாவது படைக்கும் தொழில் வந்து நடக்காமல் போயிடும். உலகம் வந்து சரியாக இயங்காமல் போயிடும். அறம் வந்து செழிக்கணும், உலகம் சரியாக இயங்கணும்னா வேதத்தோட துணை வந்து பிரம்மதேவனுக்கு வந்து தேவை. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஹயக்ரீவனால் திருடப்பட்ட வேதங்களை வந்து மீட்கிறதுக்காக தான் வந்து மகாவிஷ்ணு வந்து மச்ச அவதாரம் எடுக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த தூக்கத்தில் இருக்கிற பிரம்மதேவன் வந்து தூக்கத்துலேருந்து எழுஞ்சு பார்க்கும்போது தன்னோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது வேதங்கள் வந்து மறைஞ்சு போகிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா மகாவிஷ்ணு நோக்கி தியானத்தை வந்து பண்ணுறாரு. பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கி மச்ச அவதாரத்தோட வெள்ளை நீரில் ஹயக்ரீவனை கண்டுபிடிக்கிறார் மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் ஹயக்ரீவனோட பயங்கரமாக சண்டை போட்டு வேதங்களெல்லாம் மீட்டு பிரம்மதேவன்கிட்டயே வந்து கொடுக்குறாரு. மறுபடியும் வந்து சிருஷ்டிக்கிற வேலையை தொடங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த மச்ச அவதாரத்தோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கிறவங்க வந்து மச்ச அவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வேண்டிட்டு வழிபாடு செஞ்சால் சகல வித துன்பங்களும் வந்து போயிடும் அப்படிங்கிறதாங்க கான்செப்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 அடி உசரத்தில் இருக்கிற மத்ஸ்ய நாராயண பெருமாளை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் மீன் வடிவில் எப்படி பிரம்மாண்டமாக இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்தையும் இந்த மச்ச வடிவ பெருமாளை உருவாக்குனவங்களும் அந்த ஒரு கான்செப்டில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு தியான மண்டபம் கூட சொல்லலாம், தியானம் பண்ணுற இடம்னு கூட சொல்லலாம். மேலே எந்த ஒரு ரூஃபும் கிடையாது. கோவில் மாதிரியான ஒரு நார்மலாக நம்ம ஒரு கோவிலில் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ஸும் கிடையாது. சுற்றி வர பில்லர்ஸ் தான் இருக்குது. ஸோ வெயில் மழை எல்லாத்துலேயும் வந்து இந்த இடம் வந்து அதனோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து அது இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு இடங்க. நீங்கள் ஈசிஆர் பக்கம் போகிறீங்கன்னா இந்த கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு அங்கே ஒரு தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற பீச்சுக்கு போங்க. நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். வித்தியாசமான ஒரு இடத்த பார்த்த மாதிரி இருக்கும். ஃபேமிலி கிட்ஸோடு கூட போகலாம். கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா பீச்சுக்கு போங்க. ஒன்றா காலையில் சீக்கிரம் போங்க, இல்லைன்னா சாயந்தரமாக போங்க. அப்போ தான் இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்து ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும், பிடிக்கும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற வீடியோஸ் பாருங்கள். நன்றி.